பிக் பாஸ் அவர்கள் ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க் தான் வந்து குடுத்தாப்புல. அந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க்க வச்சு, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் கொந்தளிக்க வச்சு, பிக் பாஸ் வீட்டையே எரிக்க வச்சுட்டாங்க. ஸோ, அந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா. இன்னொரு பக்கம் என்னடா பண்றது? நம்ம எந்த திசைக்கு போனாலும் நம்மளவே அடிக்கிறாங்களே! அப்படின்ற மாதிரி பார்வதி மேல அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நெனச்சு, கிரெடிட்ஸ் எல்லாம் வாங்கி குடுக்கணும்னு நெனச்ச எனக்கு இதெல்லாம் வேணும்டா. நான் மேனேஜர் போஸ்ட்ட ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போன விக்ரம். இன்னைக்கெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்ட்டா நடக்குது. ஆனா நான் மேனேஜரா இருக்கும்போது மட்டும் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி ஆதங்கத்துல எதெல்லாம் தூக்கி அடிக்க முடியாதோ, அதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருந்தாங்க திவ்யா. இவங்களுடைய சண்டையில் சம்பந்தமே இல்லாத சபரிநாதன் அவர்கள் வந்து மேனேஜர் ஆகியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவில் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெலாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவர்கள் நேற்றுக்கே சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட கேமராவில் கார்டன் ஏரியாவில் சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விக்ரம் வந்து கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. விக்ரம் சார், இந்த மாதிரி திவாகர் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, பெருசாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கிறதில்ல, அந்த கிச்சனுக்குள்ளே என்னால் வேலையை செய்ய முடியல, தயவு செய்து அந்த ஆளை நீங்கள் பணியிடை மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓகே தான் சொல்கிறாப்புல. சரி ஓகே, நம்ம அப்படி பண்ணிடலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, நம்ம இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பாப்புல விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. ஸோ அதனால் நீங்கள் வேறு இடத்துக்கு வந்து ஸ்வாப் பண்ணுங்கள், நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஃப்ரீடம் வந்து கிடைக்கும், நீங்கள் கேமராவாக போய் நடிக்கலாம். ஸோ நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட வந்து சொல்லும் பொழுது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியானா பக்கிறது வந்து முடியாது, வேண்டாம், நீங்கள் எல்லாம் உழைப்பை போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு இது பிக் பாஸ் கொடுத்தது, ஸோ அதை நான் பண்ணணும், அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறாரு. என்னாலலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஆக முடியாது, ஸ்வாப்பிங் எல்லாம் ஆக முடியாது, அவங்ககிட்ட வேணால் சொல்லிடுங்க, அவங்க வேணால் வேலையை விட்டு போகிறதுனா போட்டோம் அப்படின்ற லெவலுக்கு சொல்கிறார். உடனே விக்ரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்வதி கிட்ட பேசி வியானா கிட்டலாம் பேசிவிட்டு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாண்ட்ரா கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க. இல்லைங்க, நீங்கள் சொன்னதுக்கு வந்து அவர் ஒத்துக்கலை, ஸோ அவர் வந்து அங்கேயே இருக்கட்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க, இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சாண்ட்ரா வந்து ஏற்றுக்கலை. இல்லை முடியவே முடியாது, என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்டு பார்வதி கிட்டேயும் விக்ரம் கிட்டேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஆள் அடிச்சிருவேன், எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது, முடியவே முடியாது, அவர் கூட வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் விக்ரம் வந்து ஓகே, ஒரு நல்ல முடிவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் திவாகர் கிட்ட கேட்கும்போது திவாகர் முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல. இப்போது இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா கிட்ட கன்வே பண்ணுறாரு விக்ரம். பட் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா முடியவே முடியாது, அவர் ஒரு வேளை கிச்சனில் இருந்தாக்கா நான் வந்து கிச்சனில் இருக்கவே மாட்டேன் அப்படின்றத வந்து அவங்க உறுதியாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் உழைப்பை போட்டிருக்காப்புல, திடீர்னு வந்து அவரை மாற சொன்னால் அவர் மாற மாட்டேங்கிறாரு, அதில் உடன்படவும் படமாட்டேன்றாரு. ஸோ அதனால் வந்து அவர் மாற மாட்டாருங்கக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென் அவர் வந்து மாறல அப்படின்னா என்னாலையும் சமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்லிடுறாங்க. நான் வந்து ஜாப்பை விட்டு விலகிடுறேன் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அது உங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வராரு. வியானாக்கிட்டேயும் கனியாக்காக்கிட்டேயும் வேறு லெவலில் சமைக்கணும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் ரெடி ஆயிருங்க அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு வந்து போகிறாப்புல. நைட்டு ஒரு 2:30 மணி அந்த ரேஞ்சுக்கு வந்து பிரியங்கா உள்ளர வராங்க. ஸோ உள்ளர வந்த உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அவங்கள சூழ்ந்துட்டாங்க. எதுக்காக அப்படி சூழ்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும், அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரியங்கா காயின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நேராக கிச்சனுக்கு தான் வந்து போகிறாங்க. ஸோ கிச்சனுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் ஃபஸ்ட்டே வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி போர்டை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் விக்ரம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டிருப்பார். ஸோ க்ளோஸ்டுன்னு இருக்கேம்மா, எனக்கு சப்பாத்தி வந்து வேணும் அப்படின்னு சொல்லும்போது வியானா வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஹெட் ஷெஃப் நான் தான், கிச்சன் வந்து க்ளோஸ்டில் வந்து இருக்குது, செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பிரியங்கா கேட்குறாங்க, ஏம்மா 24/7 வந்து கிச்சன் இருக்குது அப்படின்னு சொன்னதால தானே நான் இந்த ஹோட்டலுக்கே வந்தேன், ஆனால் இப்போ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதுக்கு சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு, ஸோ அதனால் இப்போ சமைச்சு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வெளியே போயிடுறாங்க. வியானா வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பயங்கரமாக கோவப்பட்டாப்புல விக்ரம்.
சாண்ட்ரா வெளியில் போயிட்டு பிரஜன் கிட்ட பேசிட்டு திரும்பி உள்ளார வர்றதுக்கு முன்னாடி விக்ரம் கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. அதாவது ஒரு ஆளை வந்து வெளியே தூக்கணும், ஃபயர் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது, நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. சரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லிடுறாரு. உள்ளே போன உடனே வாட்டர்மேன் நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியானா பண்ணிட்டு இருந்த வேலையை எடுத்து இவங்க வந்து செய்கிறாங்க. வியானா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. ஆனால் திவாகர் வந்து இல்லைம்மா அவங்க சொல்லக்கூடாதுமா, இது நம்மளுடைய உரிமை, நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல. அதுக்கு வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை முடியவே முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியே வராங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வேலை செஞ்சு சப்பாத்தியெல்லாம் சுட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க பிரியங்கா. ஒரே ஒரு சப்பாத்தி தான். அந்த ஒரு சப்பாத்தி கேட்கவா 2:30 மணிக்கு வந்த அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவுடைய பிஹேவியர் வந்து இருந்தது. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்காக வந்துட்டுருக்காங்க மஞ்சரி, அதுக்கப்புறம் பிரியங்கா. ஸோ இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க, குடிச்சிட்ருக்காங்க. சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம விஜய் பார்வதி வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கனியக்காவுக்கு வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் சமைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க. இப்போ கெஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, சாப்பாடு வந்து கொடுத்தாகணும். ஸோ அதனால் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டு இருப்பாப்புல. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து கெஸ்ட்டை வந்து வெறுப்பேற்ற ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டவுல்ஸ் எல்லாம் எங்களுது தான், நான் யூஸ்டு டவுல்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது பிரியங்காவுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஆகிடுது அண்ட் அதிர்ச்சியாகவும் ஆகிடுது. என்னடா இது, ஆல்ரெடி பயன்படுத்தின ஒரு இதை கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் ஆகக்கூடாதே, வா போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நிஜமாகவே அந்த டவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுறாங்க. சொல்லப்போனால் மஞ்சரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எனக்கு சைனஸ் பிரச்சனைலாம் வந்துடுச்சு, ஸோ ஒரு வேளை வந்து இதனால தான் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பார்வதி, விக்ரம் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை இது யூஸ்டு கிடையாது, புதுசு தான். அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, அது புதுசு தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம அக்கா சாண்ட்ரா அவர்கள் வந்து இல்லை அது யூஸ்டு தான், நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே யூஸ்டாக இருக்குப்பா, என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களாம் அப்பாலஜிஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ரா நீங்கள் தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கெஸ்ட்டு, ஓகேங்களா, அதாவது மஞ்சரியும் பிரியங்காவும். அந்த நேரத்தில் தும்புற மாதிரி, இரும்புற மாதிரி, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அவங்களால சாப்பிடவே முடியல. ஒரு செகண்ட் வந்து விக்ரமே ஒரு மாதிரி பயங்கரமாக கடுப்பாயிட்டாப்புல. அக்கா உங்களுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை வந்து இருக்குது, அட்லீஸ்ட் அதுக்காகவாவது கொஞ்சம் வெளியே நில்லுங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் நிறைய வார்த்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா விட்டுருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாவுங்கடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே ஒரு மாதிரி வில்லத்தனத்தோடு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எபிசோடில் வரல. ஓகே, ஸோ எபிசோடை பார்த்து ஒரு ஆள் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாதீங்க. இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங்காக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது மஞ்சரி, பிரியங்கா எல்லோரும் ஒரு மாதிரி வந்து டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயா என்ன இந்த ஹோட்டல் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. தீபக் வந்து வராரு. தீபக் வரும்போதும் அதே மாதிரி திரும்ப வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் அணையெல்லாம் கட்டுறாங்க, சாண்ட்ரா உள்ளர வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க சத்தம் போடக்கூடாது, அவங்கள தூக்கிட்டு போய் எங்கேயாவது போடுங்க வெளியே அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாரு. அமித்தெல்லாம் உள்ளர கூப்பிட்டு போய் ரூமில் வச்சு லாக்கெல்லாம் கூட பண்ணாங்க. ஸோ அதே ஒரு சாதகமாக ஏற்றுக்கிட்டு சில வேலைகளை வந்து பண்ணி விட்டாங்க சாண்ட்ரா அவர்கள். தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இல்லை இந்த மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் என்கிட்ட பேசினாங்க, என்னுடைய உடைமைகள்லாம் அவங்க தரமாட்டாங்களாம், கேட்டால் சம்பளத்தில் நான் வந்து பிடிச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ சம்பளத்தில் பிடிச்சிக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன எதுக்காக கேட்கணும், அதனால் என்னுடைய டவுல்ஸை கேட்குறேன், என்னுடைய உடைமைகளை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தும்பிக்கிட்டே வந்து இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு போது ரொம்ப ஆக்வர்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தீபக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து டென்ஷன் ஆகி ஓகே நான் பேக் பண்ணிவிட்டு வெளியே போகிறேன்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டே வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வெறுப்பேற்றிட்டாங்க சாண்ட்ரா. ஆக்சுவலாக நீங்கள் நினைப்பீங்க அது வந்து டாஸ்க்குக்காக தான் அந்த மாதிரி இருந்து பண்ணுறாங்க, அண்ட் இவங்களுக்கு தெரியாதா இது ஒரு கேமு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கூட சொல்லலாம். தீபக்கை பற்றின்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சரி பற்றி கூட வந்து சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க ரியலாகவே மனசளவில் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. பிரியங்காவாக இருக்கட்டும், தீபக்காக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு கட்டத்தில் அழுந்துட்டாங்கங்க. ஸோ அப்படி அந்த லெவலுக்கு வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா கண்டஸ்டன்ட்டுங்களுக்குள்ளார பண்ணிக்கிறது ஓகே. கெஸ்ட்டெல்லாம் வச்சு அவங்க சாப்பிடும்போது அவங்களும் ஹெசிடேட் ஆகுறாங்க, அதனால் கடுப்பாகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதையே நீங்கள் திரும்ப பண்ணுறீங்க அப்படின்னா சரியில்லை. அதுதான் நம்ம சொல்லணும். இந்த சண்டையில் அமித் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுருப்பாப்புல, இவரை தூக்கி வெளியே போடுங்க, இல்லைன்னா தூக்கிட்டு போய் வெளியே வைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாப்புல. ஸோ உடனே சாண்ட்ரா வந்து அதை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை
இவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. தோ அமித் தான் பேசுறது அப்படின்னு வந்து சொன்னோடனே திவ்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பயங்கரமாக கோவம் வந்து கத்துறாங்க. அது எப்படி அவங்க சொல்லலாம்? என்ன கூட தான் நேற்றுக்கு வந்து ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, கெஸ்ட்டெல்லாம் கூட்டி என்ன அப்படி திட்டினாங்க, நான் வாங்கிக்கல. ஒருத்தன் வந்து என்ன சொன்னான், அதாவது கெஸ்ட்டு போகிறாங்கடா, போயிடுவாங்கடா, செக் அவுட் ஆகிடுவாங்கடா அப்படின்னா ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னும் போது அமித் கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட பிரவீன் வந்து கேட்குறாரு, யாருன்னு அவங்களுக்கே தெரியும், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷார் வந்து போய் ஒத்துக்கிறாப்புல, ஆமாம் என்னப்போ நான் தான் சொன்னேன் என்ன அப்படின்னோடனே என்ன அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கதகளி எல்லாம் ஆடிட்டு வந்துருந்தாங்க திவ்யா அவர்கள். அண்ட் துஷார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு மாதிரி மாறி மாறி வந்து சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சீன் வரைக்குமே யாருமே வந்து பிரச்சனை பண்ணவே கிடையாது. யாரும் பிரச்சனை பண்ண கிடையாது. சாண்ட்ராவுக்கு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஆனால் மற்றபடிக்கு பிரச்சனை பண்ணது வந்து திவ்யா தான். ஓகே, இப்போ சாண்ட்ரா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் திவ்யா அவர்களே முன் வந்து பிரச்சனையை உண்டாக்கி கடைசியாக வந்து மொத்த பழியும் தூக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டண்ட்டுக்கு மேலே வந்து போட்டாங்க. இங்கே இருக்கவங்களே எப்படி தான் அவங்க செய்ய விட மாட்டாங்க, மறுபடியும் நீங்கள் ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. உடனே பிக் பாஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க லிவிங் ஏரியாவுக்கு வாங்க, இப்போ ரிவ்யூஸ் கொடுக்க போகிறாங்க, கெஸ்ட்டெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சும்மா பிரவீன் அவர்கள் வந்து நீங்கள் 100 வருஷம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு திவ்யா கிட்ட. சும்மா இருக்குண்ணா அப்படி இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, ஒரு ஆள் இல்லாமல் எப்படி வந்து விளையாட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து இல்லை இல்லையா, ஸோ அதனால் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு ஆள் இல்லாமல் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி தானே வந்து வாட்டர்மெலன் இல்லாமலேயும் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து கேட்குறாப்புல. இப்போ மட்டும் எதுக்காக சப்போர்ட்டுக்கு வரீங்க, வாட்டர்மெலனுக்கு நீங்கள் எதுக்குங்க சப்போர்ட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கரமாக போகிறாங்கங்க, அடிக்கிற லெவலுக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் லிட்டரலாக அப்படி தான் வந்து இருக்குது அவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்தாக்கா. கமருதீன் நீங்கள்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்றாங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாப்புல, ஏன் அவருக்கு வந்து ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் சொன்னதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா, நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து பேசுகிறாங்க. தட் இஸ் டூ பேட் கேர்ள் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. லாஸ்ட் வீக்கில் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்களாக தான் வந்து இருக்குங்க. ஓரளவுக்காவது டாஸ்க்கை ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு ஆட்டம், அப்பா வேற லெவல்ப்பா. இதில் அந்த மீட்டிங்க்கு முன்னாடி வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா, எனக்கு தெரியும் இப்படி தான் நீங்கள்லாம் பண்ணுவீங்க தெரியும் அப்படின்ற மாதிரி. இப்படி வந்து கமருதீன் கிட்ட பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து உள்ளர வராப்பில், எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வரார். நீ எதுக்கு கத்துற ஏன் இப்போ நீ என்கிட்ட ஏன் இப்போ சண்டை போடுற அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளோ கிட்டத்தில் போய் நிற்கிறாங்க. கிட்டத்தில் போய் நின்றா பேசும்போது எச்சி வெளியே தான் வர செய்யும், மூஞ்சில் வாங்கிக்கோங்க காரி துப்புன மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கெல்லாம் மேனஸே இல்லையா, நீங்கள் ஏன் இவ்வளோ கிட்ட வந்து பேசுகிறீங்க, பண்ணுற தப்பெல்லாம் இவங்க. ஆனால் எதிராளி மேலே வந்து பார்த்திங்கன்னா பழியை போட்டு போயிடுறது. அடுத்து தான் மறுபடியும் லிவிங் ஏரியாவில் ஒரு அமைதி வந்து நிலவுது. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஏன் சாண்ட்ரா வரல அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து இருக்குது சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்து உட்காருங்க அப்படின்னாக்கா, இல்லை நான் வரமாட்டேன், அவங்க வந்து வாட்டர்மெலன் வந்து வெளியே போனால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு வந்து விக்ரம் வந்து ஒத்துக்கலை. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பார்வதி நீங்கள் வேணால் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து தூக்கிடுறீங்களா, எடுத்துக்கிறீங்க, அதை வெளியே போயிடுறீங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து என்னங்க எப்போ பார்த்தாலும் என்கிட்டே தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ உடனே விக்கல்ஸ்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து மேனேஜர் அந்த டேக் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாட்டிக்கிற மாதிரி அதை எடுத்து கீழே வச்சுட்டு, பிக் பாஸ் ரொம்ப சாரி, இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் வந்து ஆரம்பிக்குது. ரிவ்யூஸில் அவங்க பாருங்கள் ஃபுல்லாக அட்வைஸ் தான் வந்து கொடுத்தாங்க. டேய் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்டா, நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கடா, இங்கேருந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக வளர்ந்து போயிருக்காங்க, நிறைய பேர் வெயிட்டிங்கில் வந்து இருக்காங்க இங்கே வர்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஒரு டீம் கோஆர்டினேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு டீம் அப் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன தாண்டா பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த சீசனுக்குன்னு ஒரு ஏதோ ஒன்று இருக்கணும்ல, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் வந்து தூக்கிட்டு இருக்காப்புல திவாகர். அண்ட் அதுக்கப்புறமா கெஸ்டெல்லாம் வந்து போயிடுறாங்க. விக்ரம் வந்து பயங்கரமாக அழுகிறாருங்க, உடஞ்சி அழுகிறாரு. விக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பிராண்ட், ஆனால் நீங்கள் என்னடா எப்படி பண்ணிட்டீங்க, என்னடா யாருடைய கிரெடிட்ஸ்க்காகவும் நான் திருடி வந்து வாழணும் அப்படின்னு எனக்கு அந்த அவசியம் இல்லை, எல்லாருக்கும் கிரெடிட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், எத்தனை ப்ளே பண்ணியிருக்கேன், எத்தனை ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்கேன், எல்லாம் உங்களுக்காக தானே பண்ணேன் நான், எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி அள வச்சிட்டிங்களடா. விக்கல்ஸ் அப்படிங்கிறது இந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, வெளியே ஒரு டீம் இருக்குது என்னை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம்
என்னை விட்டுருங்க. இதுக்கப்புறம் யாராவது எனக்கு அடுத்தது வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய பேச்சாவது கேட்டு நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் வந்து மொத்தமாக பேசியிருப்பாப்புல. ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. இப்போ விக்கல்ஸ் வந்து உடஞ்சாரு, அழுதாரு, எல்லாமே ஓகே. இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது 2 பேர் மட்டும்தான். இன்றைக்கி நான் சொல்கிறது, இன்றைக்கி 2 பேர் தான் காரணம். ஒன்று சாண்ட்ரா, 2 திவ்யா. டைரெக்டாக போட்டு மூஞ்சி மேலே அடிச்சிருந்துருக்கலாம் விக்ரம். இவர் அழுதுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பக்கம் தீபக் வந்து அழுதுட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஸோ பேடாக வந்து ஃபீல் பண்ணிட்டாப்புல. ஏன்னா நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்னீசிங் இருக்குது அப்படின்றது, தும்புறது, இரும்புறது, சாப்பிடும்போது அசிங்கமாக வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். சொல்லப்போனால் பயங்கர மோசமாக ஆகிட்டாப்புல. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் சாண்ட்ரா? நிஜமாகவே சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன். சாண்ட்ரா வந்து அவ்வளோ பண்ணாங்கல்ல, அது ஒரு சீக்ரெட் டாஸ்க் தான், இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துலையாவது மனசாட்சி பிரகாரம் சரி விக்ரம் வந்து நம்மளால தான் அழுகிறாப்புல மனுஷன், மேனேஜர் போஸ்ட்டே ரிசைன் பண்ணிட்டாரு, ஏதாவது வந்து கிட்ட வந்து இங்கே பாருங்கள், சாரி விக்ரம், நான் உங்களை அர்ட் பண்ணி தான் ரொம்ப சாரி, ஆனால் என்னோடய ஸ்டாண்டில் நான் அப்படியே தாங்க நிற்கிறேன், சாரி ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சாரி கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு ஆறுதல் சொல்லியிருந்திருக்கலாம். எதுவுமே சொல்லலை தெரியுமா சாண்ட்ரா? அவ்வளோ சுயநலமாக நீங்கள் விளையாடுவீங்க. எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சுயநலத்துக்காக நீங்கள் என்னனாலையும் பண்ணலாம். ஒரு என்ன சொல்கிறது, நாமினேஷன் ப்ரீஃபாஸ்க்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கணும். அதுக்கடுத்த ஒரு பைத்தியம் ஒன்று வருது, திவ்யா. எனக்கு நிஜமாக அவங்கள திட்டுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல. இவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணமே அவங்க 2 பேர் தான். ஆனால் எல்லோரும் முன்னாடி வந்து நான் தலைவர் போஸ்டிங்லேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க பாருங்கள். என்ன ஒரு ஸ்பீச் தெரியுமா? அடேங்க அப்பா, நான் இதை தான் நினச்சேன், அதே மாதிரி வந்து நடந்துருச்சு. என்னமோ நீங்கள் நல்லவர், வல்லவர், பண்பானவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர்னு சொல்லி விக்ரமை தேர்ந்தெடுத்தீங்களே, அவருக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை இதுதானா? கடைசி அவரையும் நீங்கள் ரிசைன் பண்ண வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி திவ்யா பேசுகிறாங்க. யார்? திவ்யா. பிரச்சனை பண்ணதே சாண்ட்ரா, 2வது திவ்யா. ஆனால் இவங்களே திவ்யாவே போய் நின்று அவர் வல்லவர், நல்லவர், பண்பானவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர்னு சொல்லி அவரை செலக்ட் பண்ணிங்களே, இப்போ அவரையே நீங்கள் ரிசைன் பண்ண வச்சிட்டிங்களே எப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் கிட்டே இவங்களே கேட்குறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் நியாயம். அடுத்தா பிரஜன். ஐயோ, இந்த பைத்தியத்தை எங்கேருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்களோ எனக்கு வந்து தெரியல. ஓகேவா? பார்வதி கிட்டே சண்டைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சண்டைக்கு போனார் தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் பார்வதி அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து டார்கெட் பண்ணுறாங்க. யார் பிரச்சனை பண்ணது? யார் பண்ணாங்க இன்றைக்கி? அதெல்லாம் தெரியாது. பிரச்சனை வந்து டேரெக்டாக பார்வதி வந்து அட்டாக் பண்ணும். பார்வதி வந்து ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டு இருக்காங்க வெளியே நெகட்டிவாக. ஸோ அவங்கள அடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய சப்போர்ட் வரும் அப்படின்ற பேராக என்ன ஏதுன்னெலாம் நமக்கு தெரில. பார்வதி அட்டாக் பண்ணுற உன்கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு உன்கிட்டன்னு ஏன் சொல்கிற, ஏன் ஒருமையில் பேசுகிறேன்னு போய் சண்டைக்கு போகிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிற? பாடுறா, அவன் எல்லாம் சொல்கிறாள், அவள் என்ன சொல்கிறான்னு பாடுறா அப்படின்றாப்புல. அவன்றது வந்து இவருக்கு வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வார்த்தை. உன்கிட்ட அப்படின்னு சொல்கிறது அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லாத ஒரு வார்த்தை. ஓகேவா? ஸோ இதுதான் இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட போய் எல்லாரும் இப்படி அடிச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாப்புல. வினோத்தும் திவாகரும் ஓடி வந்து பேசுகிறாங்க. என்ன படிச்சிட்டோம், இப்படி என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன மொத்தமாக எல்லாரும் வந்து சொல்லிட்டுருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது, நாங்கள்லாம் இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் போய் வேலையை பாருங்கள், நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்களே ஒரு டப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பேசி விட்டாங்க. இதான் மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் வாங்கினது வந்து சபரிநாதன். ஸோ அதனால் அவர் அடுத்த மேனேஜராக பதவியேற்கிறார். ஏற்ற உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்டர்மேலன் சார் திவாகர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பொறுப்பை வந்து கொடுத்துட்டாப்புல. அந்த மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு வேணான்றாரு, அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா இருக்காங்களே, அவங்க வந்து உள்ளர வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித், வியானா இவங்க ரொம்ப போராடினாங்க. பட் இருந்தாலும் அவங்க வரணும் அப்படின்னா கெஸ்ட்டுங்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக முடிச்சு போட்டு விட்டாப்புல சபரிநாதன். ஆனால் கெஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் திங்க் லைக் தட், அவங்க உள்ளார வரக்கூடாது, அவங்க இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கிச்சனில் வரக்கூடாது, வியானா சப்ளை பண்ணால் போதும், கனியக்கா சூப்பராக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கனியக்காவோட சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு செம்மையாக புகழ்ந்து தள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததான் ரம்யா அவர்கள். ஸோ ரம்யாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பார்வதி வந்து அங்கே போய் உட்காராதீங்க, நீங்கள் முதல்ல ரிசப்ஷனிஸ்ட்டாக இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ரிசப்ஷனிஸ்ட்னா ரிசப்ஷனில் மட்டும் தான் உட்காரணுமா, அப்புறம் அந்த வேலை இந்த வேலை செய்யலாம் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, ஆல்ரெடி வந்து அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வருது, அதனால் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, அப்புறம் என்னது குளிப்பாட்டி விடுங்க, பாத்ரூம் போகிறது அதை கழுவி விட்றங்க, எல்லா வேலையும் நீங்களே இங்கேயே பண்ணி விட்ருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அது ஒஸ்ட் டு த கோர், அது லைவில் வந்துச்சு, நீங்கள் பார்த்தது எடிட்டர் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்துக்கிட்டு செவுத்து மேலே உட்காந்துட்டு நல்லா அடிக்கிறாங்க என் கமெண்ட்டு. இந்த வெங்காயங்க தான் உள்ளர வந்து டிசிப்ளினையும் டெக்கோரத்தையும் இந்த குருப்பிசத்தையும் நாங்கள் உடச்சி காட்டுவோம் அப்படின்னு சொன்ன 2 மூஞ்சிங்க. என்ன ஒஸ்ட்டுங்க பா சாமி.
நான் வந்து நிஜமாக இப்படிலாம் நான் பார்க்க கிடையாது. ரொம்ப டெவில் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பிசாசு வரும் அப்படின்னு சொல்லி பார்வதியை வந்து சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், அவங்கெல்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்து சரியாக மயக்க போட்டிருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் அவர்கள் மயக்க போடுங்கன்னு சொல்லும்போது 1000 தடவை சொல்கிறா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு சொல்லியிருந்துருக்கலாமே, ஏன் அன்னைக்கு திவாகர்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் நீங்கள் அவ்வளோ கத்த வேண்டிய அவசியமே இல்லையே. சரி, ஓகே, அதுங்களை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் நடக்க போகிறதில்ல. சரி, எனிஹவ் இன்றைக்கி எபிசோடில் இதுதான் வந்து நடந்தது. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ட்டெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஸ்டார்ஸை வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில் சபரிநாதன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்களுக்கும் 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் கேப்டனாக அவங்க 2 பேர் தான் பார்ட்டிசிபேட் வந்து பண்ண போகிறாங்க. அண்டு தீபக், மஞ்சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரியங்கா 3 பேருமே இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருக்காங்களா இல்லை நைட்டோட நைட்டாக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனிஹவ் இன்றைக்கான எபிசோடில் இதுதான் வந்து நடந்தது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.